செய்றாங்கங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த செட்டிநாடு மீன் குழம்பு செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணனும். அதுக்கு pan நல்லா சூடு பண்ணிட்டு அதுல கொஞ்சமா ஒரு 1.5 டீஸ்பூன் நல்லெண்ணெய். இந்த மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது நல்ல டேஸ்டா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் வரமல்லி, 3 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 மிளகு, 2 கடல் பாசி. இது மட்டும் இருந்தா போதும். 2 மட்டும் போதும் இந்த கடல் பாசி. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இது மேலேயே 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு இது மாதிரி ஒரு சின்ன ஸ்லைஸ் 3 இன்ச் இருந்தா போதும். 10 பல்லு பூண்டு இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துறணும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். இதை நம்ம நல்லா வதக்கிட்டு அரைச்சி தான் எடுக்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு மேலே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி நல்லா மைய வதங்கட்டும், அது வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் துருவல் இதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1 நிமிஷம் வதக்கி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம வதக்கி அரைச்சாச்சு. இப்போ குழம்பு தாளிக்க போகிறோம். அதுக்கு பேன் நல்லா சூடு பண்ணிட்டு குளுக்கரண்டியில் ஒரு 2 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 10 வெந்தயம் போட்டு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு கப்பு சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, இது ரெண்டையும் நல்லா வதக்கி வச்சிருக்கேன். அதை நல்லா தாளித்து எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் இதில் குழம்புக்கு தேவையான மசாலா போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். அடுப்பை சிம்மா வச்சுக்கோங்க. சின்னதாக வச்சுட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள். ஆல்ரெடி மசாலா மிளகா மிளகுலாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள். இது லைட்டாக இந்த எண்ணெயில் அப்படியே வதங்கணும். லைட்டாக வதக்கியாச்சு. இந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் இப்போ புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது புளியோட அளவு வந்து ஒரு 1 எலுமிச்சம்பழம் சைஸோட அளவை எடுத்து அரிசி கழுவுன தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஊற்றி லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச இந்த மசாலாவை சேர்த்துடலாம். மசாலா நல்லா சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் இந்த குழம்ப வச்சிருக்கணும். குழம்பு எண்ணெய் விட்டு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்ப ஒரு துள்ளியோண்டு வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புளிப்பு காரம் எல்லாமே இந்த குழம்புல பேலன்ஸாக இருக்கும். இப்போ குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுக்கலாம். மீன் போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு செஞ்சாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபுட் ஈட்டிங் மண்டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.